palms facing the ceiling, spine erect. Smile. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. இப்ப நாம அழகா ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் என்ற அற்புதமான புத்தகம் ஒரு எல்கேஜி ப்ரீகேஜியில் ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் ஒருத்தரை பர்சியூ பண்ண ஒரு குரு கூடவே இருக்கிறாப்ப கடப்பா சுவாமிகள். அவர் ஏறக்குறைய ஒரு 1100 பேஜுக்கு ஒரு புக் எழுதியிருக்கார், ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ஃபார் த பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 months, 2 மாசம் ஆச்சு. நான் ரொம்ப நிதானமா போயிட்டு இருக்கேன். ஏன்னு நம்ம சிலதெல்லாம் வந்து மெக்கானிக்கலா பண்றோம். சுதர்ஷன கிரியானா பண்றோம், 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் பண்றோம். எதுக்காக பண்றோம்? அதனுடைய எஃபெக்ட் என்ன, அது நம்முடைய உடம்புல மனசுல எப்படி பிரதிபலிக்கிறது, அது என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அனுபவிச்சு இன்னும் அதிகமா ஈடுபாட்டுடன் பண்ண முடியும். நம்முடைய பிராண சக்தி அதிகமாக அதிகமாக நம்முடைய சுத்தி எல்லாம் மாறும். இந்த அனுபவத்தில் நான் சொல்லும் ஒண்ணு, நீங்க யாரையும் மாற்ற வேண்டாம், எதுக்காகவும் போராட வேண்டாம். நீங்க உங்க பிராண சக்தி மட்டும் பண்ணிட்டு அதிகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட சுத்தி எல்லாம் மாறும். உங்களுக்குள்ள அமைதி நிலவும், உங்களை சுற்றிலையும் அமைதியும் ஆரோக்கியம். அதுக்கும் மீறி ஏதாச்சும் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்வில் வந்தால் அதை முழுமையா ஏத்துக்கிட்டு இது என்னுடைய கர்ம வினை, இதுல எனக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்ட்டு அந்த பாடத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யார் மேலேயும் வெறுப்பு காட்டாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. There's a way to absolve your karma. பிராரப்த கர்மா எப்பேற்பட்டவர்களுக்கு வரும். பகவான் ரமணருக்கு இடது தொடையில் தடியால் அடிக்கிறான் ஒருத்தன், பகவான் ரமணருக்கு இல்லாத ஞானம். அண்ட் அவர் தேன் கூட்ட கலைக்கிறச்சு அவர் தேனீக்கெல்லாம் கொட்டது, அவர் நகரல. உங்க ஆசை தேனை கொட்டிக்கோங்க, நான் என்ன பண்றது தெரியாம கால் பட்டு. That is how you have to absolve the பிராரப்த கர்மா. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது போல இங்க கடப்பா சுவாமிகள் அழகா சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி விட்டார். இப்ப நம்ம போன வாரம் எப்படி பஞ்ச கோஷங்கள், நம்ம உடம்பு மட்டும் கிடையாது, நம்ம சுத்திலையும் 5 நிலைகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். முன்ன அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் என்பது நாம் உண்ணும் உணவின் மூலமாக, சுவாசிக்கும் காற்றின் மூலமாக, இந்த 5 பூதங்களுடன் நம் ஈடுபாடு, நம்ம பஞ்சேந்திரியங்களுடன் ஈடுபாட்டுடன் மூலமாக இந்த பருவுடல் எப்படி மாற்றம் அடைகிறது, அதுதான் அன்னமய கோஷம். இப்போ சாந்தவல்லி 5 வயசு குழந்தையா இருந்திருக்கா. அப்ப 5 வயசுல இருந்த குழந்தைய போட்டோ வச்சுக்கிட்டு அருண் கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா நம்ம ஆத்தாவல்லி பண்ற சாந்தவல்லி என்ன நல்லா பண்ற எல்லாம் கிரியான்னு கேட்டா, சார் யாரு சார் இது தெரியலையே. இப்ப இருந்த படத்துக்கு ஆமாமா சார் நம்ம ஆத்தாவல்லி வைங்க அப்படின்னு. அதற்கு காரணம் இந்த அன்னமய கோஷம் மாற்றம் அடையக்கூடியது. பசி, பிணி, மூப்பு, இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலை அன்னமய கோஷம். மனோமய கோஷம் எண்ணங்களால் நிறைந்தது. ஒரு எண்ணம் உங்களுக்குள் தோன்றி உங்கள் மனதில் வரும் பொழுது you spend an energy of 0.6 microwatts of power. அவ்வளவு செலவு பண்ற சின்ன தாட்ஸ் வந்தா கூட அதுவும் நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்றது. அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, அனாவசியமா திங்க் பண்ணாத, நிம்மதியாயிரு, சலனம் இல்லாம இரு, அட்லீஸ்ட் வாட்ட வெளிய பாரு, மூச்சை பாரு.
இருக்கிறப்பெல்லாம் இதான நோண்டின்னு இருந்தோம்னா மனோமய கோஷம். அது இயல்பு தான். என்னது குரங்கு மாதிரி சும்மா இடத்துல இருக்கு அது கோய். ரெண்டாவது பிராணமய கோஷம். ரெண்டாவது பிராணமய கோஷம். இந்த பிராணமயம் என்பது தசவாயுக்கள் எல்லாம் 5 முக்கியமான வாயுக்கள், 5 உபவாயுக்கள் நம்ம பார்த்துக்கோம். என்னது பிராண, அபானா, சமானா, உதானா, வியானா. அதுக்கு அடுத்தது கூர்மா, கிருகாரா, நாகா, தேவதத்தா, தனஞ்சயா. ஸோ 5 முக்கிய பிராணங்களும் 5 உப பிராணங்களும் சேர்ந்து தசவாயுக்கள் தான் இந்த உடம்பை இயக்கிறது. அதுதான் பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் இந்த 10 தசவாயுக்கள். அடுத்தது மனோமய கோஷம், எண்ணங்களால். அதுக்கு அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தியின் பார்ப்பட்டது. அங்கதான் நம்ம புதுசா கர்மாவை ஏற்படுத்திக்கிறோம். இது சரியா, அது சரியா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் கூட்ட, இது நட்ட, இது மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல போய் ஏற்கனவே சேர்த்தது போதாதுன்ட்டு இன்னும் சேர்க்கிறோம். விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ங்கிறது நமக்குள்ள உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய சுகமான அனுபவம். அதுதான் நம்ம போன முறை ரொம்ப அழகா பார்த்தோம். அந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறப்ப ஏதோ அப்படியே பகவான் ரமணர் மாதிரி பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னு கற்பனை பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆனந்தமய கோஷம் இருக்கு. அந்த ஆனந்தமய கோஷத்துல 3 நிலைகள் இருக்கு. என்னது? பிரியம், பிரமோதம், மோகம். ஃபார் எக்ஸாம்பிள், குலாப் ஜாமுன் கேட்கல. போன வாரம் அருள் சொன்னார், என்ன சார் இங்க குலாப் ஜாமுன் விட்டுட்டீங்களேன்ட்டு. குலாப் ஜாமுனுக்கு வர குலாப் ஜாமுன் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கு. அது மேல பிரியம் இருக்கு. பிரியம்னா ஒரு ஈடுபாடு இருக்கு. அடுத்தது மோகம். ஒரு முறை என்ஜாய் பண்ணிட்டு அதோட விட்டாலும் விடுதா மனசு. அந்த ஆனந்தம் நினைப்பிலேயே இருக்கு. இன்னும் இறங்கியாச்சும் ஏட்டு பவன், ஆனந்த பவன்லயோ இல்ல கேட்டி வேற எங்கேயோ சரவண பவன்லயோ போறச்ச அந்த குலாப் ஜாமுன் நீங்க அந்த பாத்தீங்கன்னாலே நாக்கில தண்ணி வரும். அதை எடுத்து வாயில போடணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் மோகம். ஏற்கனவே அனுபவித்த அந்த ஆனந்தமான நிலையை மறுபடியும் அனுபவிக்கணும் வேட்கை. அதுதான் மோகம். அதுக்கு அடுத்தது பிரமோதம். பிரமோதம் அந்த மறுபடியும் அந்த குலாப் ஜாம் சாப்பிட்டு ஆஹா பிரமாதமா இருக்குடாங்கிறமே அது பிரமோதம். அதோட அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் முடியுது. அடுத்தது மறுபடியும் இதுதான் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் நம்ம சொல்லி ஏமாத்திக்கிறோம். இதுக்கு அப்பாற்பட்டதுதான் பிளிஸ்ங்கிறது நிஜமான சச்சிதானந்த தத்துவம். இந்த சச்சிதானந்த தத்துவத்துல விருப்பம் கிடையாது, விருப்பம் கிடையாது. பூர்ணமத பூர்ணமதாய பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதட்சியத்தை பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தை. இருந்ததும் முழுமை, முழுமையிலிருந்து வந்ததும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பும் எஞ்சி இருப்பதும் முழுமை. இறைவா, இது என்ன? என் சிற்றறிவுக்கு எட்டாத பேரறிவாக இருக்கிறது. அதுதான் ஆனந்தமான நிலை. அந்த ஆனந்தமான நிலைக்கு நம்ம சுதர்ஷ கிரியா பண்ணா போதும். அது ஐ கேன் ப்ராமிஸ் யூ. சின்சியரா பண்ணணும். பண்ண உங்களுக்கு ஆனந்த நிலை தானா வரும். எண்ணங்கள் குறையும், வேட்கைகள் குறையும். இந்த சொன்ன இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கிற 3 காணாம போயிடும். எஞ்சி இருப்பது நம்முடைய ஆனந்தமான பரமானந்தமான பரமாத்ம தத்துவம் தான். இப்ப நாம பார்த்தோம். இது நம்ம 5 கோஷங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உடம்பு, இந்த பரு உடம்பு ஸ்டெப் பை ஸ்டெப் வர்றோம். இன்னைக்கு இப்ப நாம இந்த அன்னமய கோஷத்தை விலாவாரியா பார்க்க, விவரமா பார்க்க. இந்த உடம்பு என்பது சப்த தாதுக்களால் ஆனது. சப்தன 7 விதமான தாதுக்களால் ஆனது தான் இந்த உடம்பு. அது என்ன 7 தாதுக்கள்? முதல்ல ரச தாது, அது பேரு சாரம். அப்படி இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள், நாளம் உள்ள சுரப்பிகள், இதிலெல்லாம் வரக்கூடிய ஹார்மோன்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்மா, நிணநீர், சைல் அப்படின்னு அதுதான் உங்க ரசத்தாது. ஒண்ணு எடுத்தா. 2வது ரத்தம். அந்த ரத்தம் தான் நம்முடைய இதயத்துல பம்ப் ஆகிட்டே இருக்கு. நம்ம உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கு? எவ்வளவு ரத்தம் இருக்கு அருண்? 4.5 லிட்டர்ஸ். தெரியல சார். மிஞ்சி போனா 5 லிட்டர்ஸ். 4.5 to 5 லிட்டர்ஸ் ஆஃப், அவ்வளவுதான் நம்ம ரத்தம்.
அதுதான் சப்ரேட் ஆயிட்டா இருக்கு. 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் மாறிண்டே இருக்கு. சரியா? அது ரத்தம். மூன்றாவது, இந்த ரத்தத்துல என்ன இருக்கு? ரத்தத்துல சத்துக்கள், பிராணவாயை எடுத்து செல்லும் சிகப்பணுக்கள், கழிவுகளை திரும்ப எடுத்து சென்று வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம அறிவு, வன்மை, ஒலி, ஒளி இவற்றை உடலில் நிலைத்திருக்க செய்வது ரொம்ப முக்கியம். your brain needs 90% of the oxygen that you breathe in. நீங்க மூச்சு வாங்குறதுல 90% ஆக்சிஜன் ரிச் எனர்ஜி உங்க பிரெயினுக்கு போகணும். அதை இடைவிடாம பம்ப் அப் பண்ணிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் குறைஞ்சாலையும் டிமென்ஷியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்கு. அப்போ நம்ம உடம்பு எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் யோசிச்சு பாருங்க. சோ மூன்றாவது தசை, தசை மண்டலம். இது உடலுக்கு உருவையும் ஒரு அழகை தருது வடிவு. உடல் இயக்கத்திற்கு எலும்பு மண்டலத்துடன் உதவிகரமாக இருக்கக்கூடியது தசை மண்டலம். மூணாவது தாது. நான்காவது கொழுப்பு. கொழுப்பு என்பது ஃபேட். இது உறுப்புகளுக்கு சக்தியை வழங்கும் சேமிப்பு கிடக்கு. அது என்ன ஆகும்? ஒரு வாரம் வரை உணவு வழங்கப்படாமல் இருந்தாலும் அது தான் செலவு பண்ணி இந்த உடம்ப காப்பாற்றும். இதுதான் உங்களுடைய நான்காவது தாது. ஐந்தாவது எலும்பு. எலும்பு தான் இந்த உடம்புக்கு ஒரு உருவ கொடுத்து இந்த பூமியில நடமாட வைக்கிறது. அதுக்கு அடுத்தது மஜ்ஜை, போன் மேரோ. இந்த போன் மேரோ தான் உங்களுக்கு ஆர்பிசி, சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். அது எலும்பையும் பலப்படுத்துவது. அதுக்கு அடுத்தது சுக்கிலம் ஸ்ரோனிதம். சுக்கிலம் ஸ்ரோனிதம்ங்கிறது செமன் and your that thing is ஸ்ரோனிதம்ங்கிறது that estrogen, testosterone, estrogen. இது ரெண்டுமே நம்முடைய பரம்பரை விருத்தியாவதற்கு, ப்ரொக்ரியேஷன், அதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு சுக்கிலமும் பெண்களுக்கு ஸ்ரோனிதமும் முக்கியம். ஆக இவைதான் சப்த தாதுக்கள். இவைதான் நம்ம உடம்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புன்னு டக்குன்னு கண்ணுக்கு அது நமக்கு கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. அர்த்தம்னா என்னது? ரசங்கள், ரசதாது, அடுத்தது ரத்த தாது, அடுத்தது மாம்ச தாது, அடுத்தது மேதா தாது. மேதாங்கிறது கொழுப்பு, மேதா தாது. அதுக்கு அடுத்தது அஸ்தி தாது, அதுக்கு அடுத்தது மஜ்ஜா தாது, அடுத்தது சுக்லா தாது. ஆக 7 தாதுக்களானது இந்த வகை. புரிஞ்சுக்கீங்களா? சோ அன்னமய கோஷம் இதுதான். இது நான் சொல்றது ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் ஒரு எல்கேஜி மாதிரி நம்ம அற்புதமா கடப்பா அவர்கள் சொல்ற. அப்பதான் இந்த உடம்பு என்னன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சளி பிடிக்குது. சளி பிடிச்சதுன்னா அது எப்படி வெளியே வர்றது? உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை போடுறது முக்கியம் கிடையாது. இந்த உடம்புக்கு எதனால தன் நிலை இழந்து இது போல ஒரு நிலை, இதுதான் எனக்கு முக்கியம். சும்மா புக்ஸ் படிச்சுட்டு போறதுல நம்பிக்கை கிடையாது. நீங்க என்னுடைய கிளாஸ் வந்தீங்கன்னா எதுக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். தன்னிலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சளி பிடிக்குதுப்பா, அடுத்த நாள் நீங்க வேலை நிறைய இருக்கு, என்ன பண்றது தெரியல, போஸ்ட்போன் பண்ணவும் முடியாது. டக்குன்னு ஒரு மாத்திரை போட்டு அப்பத்திக்கு நிறுத்துறீங்க, அது பரவாயில்ல. அடுத்தது யோசிக்கணும், என்ன பண்ண நேத்து நானே வழக்கமா பண்ணக்கூடிய நிலையிலிருந்து புதுசா என்ன பண்ண? ஆமா, ராஜா தூங்குறதுக்கு முன்னாடி அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது நம்ம அருண் ஐஸ்கிரீம்ல அருண் ஐஸ்கிரீம் அது சாப்பிட்டேன். அதுதான் அப்ப அச்சு புச்சு துண்ணிட்டு இருந்தேன். அதுதான் போல் இருக்கு. அப்ப என்ன இருந்து உங்க வாதா பித்தா கஃபா என்ற நிலை எழுந்து விடுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? நான் சரி பண்றதுக்கு பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்ணணும், உடலினுடைய உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப எந்த தாதுவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா என்னால் முடியும்? இதுக்குதான் நம்ம ஸ்ரீ சித்தார்த்தார்ல திரிபாலா நம்ம குருஜியை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது போல நமக்குள்ள எது நடந்தாலும் உடனே டோன்ட் என்ட்ரஸ்ட் தட் டு டாக்டர். ஏன்னா டாக்டரும் மனுஷன் தான். அவர் ஏன் ஸ்கேன் எடுக்க சொல்றாரு? அவர் எதுக்குள்ள அல்ட்ராசானிக் எடுக்க சோனோகிராம் எடுக்க சொல்றாரு? ஏன்னா he has to make references.
உன் உடம்புக்குள்ள என்ன ஏன் எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க? உங்க உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு டாக்டர் அவர் படிச்ச படிப்பறிவை வச்சுக்கிட்டு அந்த புக்கோட ரெஃபர் பண்றாரு. ஆனால் அந்த உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கு. இறைமை என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற மனசுதான் அந்த டாக்டருக்குள்ள மனசை வேறையா. சோ அந்த டாக்டரும் மனசை வச்சுக்கிட்டு தான் வித் எஜுகேஷன் he got, he has to prescribe the medicine. டாக்டர் கடவுள் கிடையாது. அப்போ உங்க உடம்பை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உடம்புக்கு எவ்வளவு மரியாதை தரணும், எவ்வளவு கவனத்தை திரும்ப ஞானம் வரும். ரொம்ப 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 முக்கியம். அதனால்தான் இந்த விவரமா போயிட்டு இருக்கு. இப்ப அன்னமய கோஷத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அதுதான் இந்த பஞ்சபூத தத்துவத்துடன் பின்னி பிணைந்தது. அதுதான் பஞ்சீகரணம். பஞ்சான 5, கரணம் எப்படி அதனுடைய காரண சரீரம் காரணத்தில் நாம் அதனுடன் ஈடுபட்டிருக்கிறோம். அது என்னது? பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றும் மற்ற பூதங்களையும் ஓரளவு உள்ளடக்கி கொண்டு. இப்போ மண்ணுங்கிற பூமிங்கிறோம், எர்த் எலிமெண்ட். அந்த எர்த் எலிமெண்ட்ல கையளவு மண் எடுத்து நல்லா பிழிஞ்சிங்கன்னா அதுல வாட்டர் எலிமெண்ட் இருக்கும். பூமியினுடைய 2 துகள்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆகாச தத்துவம் இருக்கும், ஸ்பேஸ் எலிமெண்ட், ஏர் எலிமெண்ட், அக்னி எலிமெண்ட். சோ பூமிங்கிற தத்துவத்துல அதனுடைய சமஷ்டி என்றது 50%, யஷ்டி அங்கிறது மத்தது. சமஷ்டிங்கிறது அந்த பூதத்துக்கு உரிய பிரதானமான பாகம். மற்ற 4ம் 12.5 12.5 12.5%. புரியுறதா? 4 12.5 எவ்வளோ? 50 இல்லையா? 12 4 50. மற்ற 4 பூதங்களும் 12%, 12%, 12%, 12%. இந்த மகாபூதம் மட்டும் 50%. Are you coming with me? Very important, very very important. And then இத முதல்ல ஆகாச தத்துவத்தை எடுத்து, இதுல சமஷ்டி என்ன? ஆகாசம். இததான் ஞாதா, தலைவர், பிரம்ம ஞானத்தை விளக்கக்கூடியதுதான் ஆகாச தத்துவம். அதனால லாகிரி மகாசாயா மத்த போன்றவங்கலாம் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சும்மா வேடிக்கை பார்க்கல. They were focusing and enjoying the expanse of the sky element. அந்த ஸ்கை எலிமெண்ட் நீங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட அந்த விரிவாக்கம் தானா விளையாட்ட கிடையாது. Space is the only element which contains everything and which is being contained in everything. எல்லாவற்றையும் தன் உள்ளடக்கி எல்லாவற்றுக்குள்ளும் வியாபித்திருப்பதுதான் ஸ்பேஸ் எலிமெண்ட், ஆகாச தத்துவம். அதனால்தான் ஞாதா அப்படின்னு. இது 50%. யஷ்டி என்ன? வாயு, அக்னி, ஜலம், பூமி. இப்ப பார்க்கணும். இப்போ ஆகாச தத்துவத்துல சமஷ்டி என்பது நம்முடைய ஜீவ ஆத்மா, வாயு என்பது மனசு, அக்னி 12.5% புத்தி, அடுத்தது ஜலம் அது சித்தம், அப்புறம் பூமி அகங்காரம், ஈகோ. மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ம் யஷ்டி. இது நல்ல கூடவே வாங்க. ஜீவாத்மா தான் நிரந்தரமானது. அது இந்த 4 அந்த கரணங்களால் சூழப்பட்டிருப்பதால் தன்னிலை இழந்து ஜீவாத்மாவா இருக்கு. இந்த 4 நிலையை பேலன்ஸ் பண்ணிட்டா பரமாத்மா ஆயிடும். இப்போ வாயு, இப்ப மனசு மனோவேகம், வாயு வேகம் சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். தாட்ஸ் ஆஃப்டர் தாட்ஸ் ஆஃப்டர் தாட்ஸ். சோ மனசு என்பது கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு என்பது வாயு. அதனால தான் சத்குருக்கள் எல்லாருமே முதல்ல இந்த டச் யுவர் பிரெத். ஒன்ஸ் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் யுவர் பிரெத், யூ கேன். மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், தானா நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சனாதன தர்மத்துல சொல்லாத எதுவுமே கிடையாது. நம்ம அன்பார்ச்சுனேட்லி we are blind to it, we are totally ignorant with it. எவ்வளவு அழகா அனலைஸ் பண்ணிருக்காங்க. வாயு is directly connected with the vyashti manas. அப்ப மனசை கண்ட்ரோல் பண்றது வாயு. வாயு என்ன? ஒரு மூச்சு.
மூச்சு என்பது ரெகுலேட் த மூச்சு ரிதமே சுதர்ஷன கிரியா. அப்போ மத்தத போய் ரிலாக்ஸ் அந்த குப்பை இந்த குப்பை சார், ரொம்ப தாட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்குது, குப்பையா இருக்குது. டாக்டர் பாக்குற டிப்ரெஷன், அவனுக்கு வியாபாரம் நடக்கணும், அவன் சம்பாதிக்கணும், இந்த அங்க ஒரு ரிலாக்ஸன் போட்டுக்கோங்க. You are damaging your invaluable brain. Never ever forget it. Never ever resort to any chemicals which can play havoc with your brain. Brain is a CPU. அது ஒரு முறை டேமேஜ் ஆச்சுன்னு நம்மளோட ரிப்பேர் பண்ணவே முடியாது. அதனால சைக்காட்ரிஸ்ட் போறது, இந்த மத்த கவுன்சிலிங் போறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முதல்ல உங்க இயல்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்ணலாம். மனசு என்ன? அது வியஷ்டியோட வாயு. வாயு எப்படி ரெகுலேட் பண்றது? நல்லா மூச்செடுங்க, ரிதமிக்கா மூச்சு விடுங்க. அப்புறம் பாருங்க மனசு. குருஜியோட ஒரு கைடட் மெடிடேஷன் பண்ணி பாருங்க, எங்க இருக்கானு தெரியாது. சுதர்ஷன கிரியா பண்ணிட்டு அந்த யோக நித்ராவுக்கு போங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி அப்ப அனுபவிச்சதை விட்டுடக்கூடாது. அது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு வர. நீங்க சுதர்ஷன கிரியா பண்ணிட்டு வரீங்க, நீங்க லெப்ட் ஹேண்ட் பக்கம் உங்க இண்டிகேட்டர் லைட் போட்டு வரீங்க, ஒருத்தன் கைன்னு எதிரில் வந்து நிக்கிறான், ஏ பார்த்து போயா, ஏன் இப்படி வந்த? நீங்க யோசிக்கிறீங்க, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் லைட் போட்டு வந்து ஹார்ன் கொடுத்தனேன். என்னங்க தம்பி, ஹார்ன் அடிச்சு கொடுத்தாரு, ஹார்ன் அடிச்சு இண்டிகேட்டர் லைட் போட்டு வந்தேன், வேற என்ன? நீங்க தானங்க ஷார்ப்பா டர்ன் பண்ணீங்க, இதுல பேச்சு வேறையா? போயா வந்தான் காலங்காத்தால சாவுகிராக்கிட்டு போற. நீங்க அந்த சாவுகிராக்கிய மட்டும் பூச்சிக்கிறீங்க, சரியா? காலையில மத்தியானம் ராத்திரி என்ன போய் சாவுகிராக்கிட்டு, என்ன போய் சாவுகிராக்கிட்டு. நான் சரியா தானே இண்டிகேட்டர் லைட் போட்டு வந்தேன், நான் சரியா தானே ஹார்ன் அடிச்சுட்டு வந்தேன், அவன் தப்பு பண்ணிட்டு என் மேல சொல்றானே. இது மனதினுடைய விடயம். இங்க என்ன பண்ணணும்? அவன் போயிட்டான், அவன் ஹாப்பியா என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்ம மனசுக்குள்ளே இங்க ஏறி உட்காந்துட்டான். காலங்காத்தால சுதர்ஷகிரியம் பண்ண வந்து உடனே இங்க உட்காந்துட்டான். How to regain the balance? Go back to apply ஞானா. Deep, you take water element, 3 முழுங்கு தண்ணி குடிச்சிட்டு, அவனுக்கு தெரியுது அவனுக்கு தான், அவன் தப்பு ஒத்துக்கல, தட்ஸ் ஓகே. அவனை பத்தி எனக்கு என்ன, அவன் நல்லா இருக்கட்டும், bless him, become a mother. ஒரு அம்மா ஆயிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட துன்மார்கனுக்கும் அம்மா பாப்பா அம்மா பசிக்குதுமான சாப்பாடு போடுவோம். டேய் உருப்பட்டு தொலைடான் திட்டுவாளையுடைய வெளியே போட சொல்ல மாட்டான். அது போல நம்ம ஒவ்வொருத்தரும் அம்மா ஆயிட்டோம்னா நம்ம ஈஸியா வாழ்க்கையை திருப்தியா நடத்தலாம். நம்ம மேல தப்பே இருந்தா கூட மறுபடியும் தப்பு செய்யாம திருத்திக்கணும். ரொம்ப முக்கியம். தவறு, we are not perfect, we have taken birth to become perfect. அதனால அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரெத் மட்டும் ஆறுதான் முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வியஷ்டி என்ன? அக்னி. அதுதான் புத்தி. சொல்றேன்னா பாரா டப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், சொன்ன உடனே பிடிச்சிக்கிறான். ஒண்டர்ஃபுல் ஸ்டூடெண்டா, 90 மார்க் வாங்க, என்ன இந்த 100 கண்டம் வாங்கிடு. அப்படியே கற்பூர புத்திப்பா, பிடிச்சிக்கிறாப்பான்னு. கற்பூர புத்தின்னு என்ன? அக்னி வச்ச உடனே பிடிச்சிக்க. அதுதான் அழகா கடப்பா சுவாமிகள் சொல்வார், உங்கள் புத்தி என்பது அக்னி என்பதை. இப்போ புத்தி ஒரு டெசிஷன் எடுக்காது. நிதானமா போனா கூட உங்களை புரிஞ்சுக்கோங்க. புத்தி என்பது இது சரியா அது சரியா இது சரியா அது சரியாட்டு டிஸ்கிரிமினேட்டிவ் கெப்பாசிட்டி, டெசிஷன் மேக்கிங் வருது. அவ்வளவு சுலபமா டெசிஷன் எடுக்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? ரிசார்ட் டு த அக்னி எலிமெண்ட். அக்னி எலிமெண்ட். அப்போ ஆக்சுவலி ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி. ஒன்ஸ் அகைன் சுதர்ஷன கிரியா 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் பாஸ்திரிகா. அதை முடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க, புத்தி தெளிவா செயல்படும். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கு. குருஜிக்கு இணையானது எது? அவருக்கு இணையானது யாருமே கிடையாது. நம்ம உருப்படணும்னு சுதர்ஷன கிரியாவை ஒழுங்கா பண்ணணும். அந்த பஸ்திரிகா பண்ண உடனே எனர்ஜி வந்த உடனே புத்தி நல்லா ஷார்ப்பா ஆயிடுது. அப்ப நீங்க திங்க் பண்ணி டெசிஷன் எடுத்தீங்கன்னா அப்ப நல்லா இருக்கு. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்படியே மத்தியானம் மோட்டர் வழியா பார்த்துக்கிட்டு தூக்கமா வருது. அப்ப நீங்க டெசிஷன் எடுத்தீங்கன்னா அது அப்படியே கீழே போகும். அது உருப்படவே உருப்படாது. யூ ஷுட் ஹேவ் த பிரெயின் ஷார்ப். அதுதான் புத்தி என்பது அக்னியினுடைய அம்சம். அப்புறம் சித்தம், டீப் எம்பெடட் இம்ப்ரெஷன்ஸ், அது ஜல தத்துவம். அது எதை பார்த்தாலும் ஆசைப்படும்.
ஜலம் என்ன? மேட்டில இருந்து பள்ளத்துக்கு பாயும். அது போல நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தட் இம்ப்ரெஷன்ஸ் திரும்ப 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 அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கும். அப்போ அந்த ஜலத்தினுடைய இயல்புக்கு பிரதிபக்ஷ பாவனா என்ன மாற்று கருத்து? எத்தனை குலாப் ஜாமுன் சாப்பிட்டுருக்கோம், சாப்பிடலாம், மத்தவங்க எடுத்துக்கலாம். நான் பார்த்திருப்பேன், இந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் போனோம்னு வரிசையா வச்சிருப்பாங்க பஃபே டைப். நம்ம வயிறு எவ்வளவுதான், எவ்வளவு எத்தனை டன் அடக்க முடியும் உள்ளார? ரிசப்ஷன்ல 1008 டிஷஸ் வச்சிருப்போம். பறக்கா வெட்டி மாதிரி அடிச்சு புடிச்சுக்கிட்டு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு தூக்கி போடணும் பிளேட்ல. கடைசியில குப்பை தொட்டியில போடுவாங்க. ஒரு கையளவு சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த சஞ்சல புத்தி, அந்த சஞ்சல சித்தம், இது கோபி 65 வேணும், பூரி வேணும், சப்பாத்தி வேணும், அந்த வெஜிடபிள் பிரியாணி வேணும், சாம்பார் சாதம் வேணும், எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு சாப்பிடும். எவ்வளவு சாப்பிட முடியும்? ஐயோ முடியலையேன்னு குப்பை தொட்டியில போடுவாங்க. அது எப்பேற்பட்ட பாவ செயல்! அதுக்கு அடிப்படை சித்தம், ஜலம், அதுதான் வியஷ்டி. அதுக்கு அடுத்தது அகங்காரம், பூமி தத்துவம் 12.5. ஃபைனல் அதுதான். எனக்கு தெரியாதா, உனக்கு பெருசா என்ன கொம்பு முளைச்சுட்டா, என் காலடியில பிறந்த பையன் போட. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெறும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த புத்தி போயிடும். அகங்காரம் வந்துச்சுன்னு கண்ணு மண்ணு தெரியாம பேசும். ஆக ஆகாசம் என்ற மகாபூதத்தில் அது நம்முடைய ஜீவாத்மா. அதில் 4 வியஷ்டிகள். அந்த 4 வியஷ்டிகள் வாயு, அக்னி, ஜலம், பூமி. வாயு தத்துவம் மனஸ், அக்னி தத்துவம் புத்தி, ஜல தத்துவம் சித்தம், பூமி தத்துவம் அகங்காரம். இந்த ஒரு பூதத்தை கவர் பண்றதுக்கு எனக்கு 10 minutes ஆச்சு. ஆனால் இது உங்களுக்குள்ள தெளிவை கொண்டு வரும். அப்பதான் நீங்க ஒரு அழகான பைக் மெக்கானிக் ஆகுது, ஒரு வீணையை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் ஆகுது. வீணை வாசிப்பு கேட்டு ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் சொல்ற பிரச்சனை கிடையாது, பெருசு கிடையாது. அந்த வீணை எப்படி வாசிக்கணும்னு கத்துக்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதும் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயிர வாழ்வதற்கு. அது போல நம்ம ஒவ்வொருத்தரும் வீணையை மீட்ட கத்துக்கணும். வீணை என்ன? நம்முடைய உடல் என்ற வீணை தான். 72,000 நாடி நரம்புகளை கொண்ட அற்புதமான வீணை நம்முடைய அற்புதமான இந்த உடல். இப்போ ஆகாச தத்துவத்தை கவர் பண்ணிட்டோம். ஆர் யூ கமிங் வித் மீ அருண்? குட். நெக்ஸ்ட் வாயு. வாயு மகாபூதம், அது 50%. அந்த நம்ம உடம்புல எப்படி இருக்கு? வியான வாயு. பஞ்சவாயுக்கள்ல வியான வாயுங்கிறது உடல் பூராவும் பரவி நம்முடைய மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்றது வியான வாயு. வியான முத்ரா நான் நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கேன். வியான முத்ரா என்ன? இதுதான் வியான முத்ரா. இதை வச்சுக்கிட்டாலே யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் பிபி ஆர் லோயர் பிபி. நார்மலா இருக்கு. ஹை பிபி அப்பா வியான முத்ரா திருப்பியும் காமிங்க ஒரு நிமிஷம். இந்த 2 பேர்ல அவ்வளவுதான். இந்த ரிங் ஃபிங்கர் இதை இப்படி விரிச்சு வச்சுக்கணும். இப்படி விரிச்சு வச்சுட்டீங்கன்னா புரியுதா? இதுதான் வியான முத்ரா. இந்த வியான முத்ரா வச்சு 15 நிமிஷம் உட்கார்ந்தாலேயே நார்மல் பிபி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹை பிபி நார்மல் ஆயிடும், லோ பிபி நார்மல் ஆயிடும். அவ்வளவு அற்புதமான வீணை நம்ம உடம்பு. அதை விட்டுட்டு எங்க தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான். சார் பிபி மிருத் சஞ்சீவனி முத்ரா தானே இல்லையா? மிருத் சஞ்சீவனி முத்ரா ஃபார் ஹார்ட், ஃபார் ரெகுலேட்டிங் தி ஹார்ட் பீட். நான் சொல்ற வியானம் வாயு. இது வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்போ பிரதான வாயு, வாயு என்ற மகாபூதத்தில் 50% வாயு தத்துவம், அது வியான முத்ரா. மிச்சம் 4 இருக்கோ இல்லையோ? இப்ப 4 என்ன? ஆகாச தத்துவம் நம்முடைய உதாரணன், அக்னி தத்துவம் சமானன், ஜல தத்துவம் ஜல தத்துவம் அபானன், பூமி தத்துவம் பிராணன். இப்போ பொள்ள வரலாம். வியான வாயு உடம்பு முழுக்க பரவுறது. ஆகாச தத்துவம், ஆகாச தத்துவம் எங்க? மெயினா நம்முடைய தலையில் தான் இருக்கு.
இதான் சகசிரஹாரம். அது உதானம், கழுத்திலிருந்து மேல போற வாயு, முக்கியமான பிராணம் வாயு உதானம். அடுத்தது அக்னி. அக்னி எங்க இருக்குது? எங்க இருக்குது அக்னி? பாருங்க, லட்சுமி அம்மா காத்துறாங்க, பாக்குறாங்க. வயிறு மணிப்புறங்க தான் அக்னி. அது என்ன? சமானன், தட் பெல்ட் மாதிரி இருக்குதா சமானம். ஜல தத்துவம் என்ன? கீழே எஸ்கிரீட்டரி, அது அபானன். பூமி தத்துவம் என்ன? மெயின் இந்த இடம், தொப்புளில இருந்து தொண்டை வரைக்கும் பிராண். இது 12.5%, 12.5%, 12.5%. லாஸ்ட் பூமி. அப்ப பிராணன், பிராணன். புரிஞ்சுட்டீங்களா? ஐ ரிப்பீட், வாயு என்ற மகாபூதத்தில் 50% வாயு தத்துவம், அது நம்முடைய வியான வாயு. 12.5% ஆகாச தத்துவம். எந்த 12 வாயு என்ற மகாபூதத்தில் 12.5% ஆகாச தத்துவம், அது உதானம். அக்னி தத்துவம் சமானன், ஜல தத்துவம் அபானன், பூமி தத்துவம் பிரான். வந்துட்டு கூட வரீங்களா? அதுக்கு அடுத்தது அக்னிக்கு வர்றோம். அக்னி மகாபூதம். எப்படி வால்கனிக் எரப்ஷன், அந்த மகாபூதத்தினுடைய இயற்கையில வர்றோம். அந்த மகாபூதத்துல நம்ம உடம்புலயே இருக்கு. அந்த அக்னி தத்துவத்துல 50% நம்முடைய சக்ஷு, கண்ணு, கண் பார்வை 50% அக்னி தத்துவத்தை உடையது. அதனாலதான் நம்ம சொல்றது கண் எரியுதுன்னு சொல்றோமோ இல்லையா? பாருங்க எவ்வளவு அழகா வருது பாருங்க. படிச்சுக்கிட்டே இருந்தா, சும்மா இந்த கண்ணை உபயோகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கண்ணு எரியும். ஏன் எரியாது? யூ ஆர் ஓவர் டாக்ஸிங் தட் நேச்சர். ஓவர் டாக்ஸ். உங்க கேஸ் ஸ்டவை சிம்ல வைக்கிறது ஹைல வைக்கிறது வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? அது போலதான் நம்முடைய கண்கள். சோ 50% அக்னி தத்துவம் நம்முடைய கண்கள். மிச்சம் 12.5% வாயு தத்துவம். அக்னி மகாபூதத்தில் வாயு தத்துவம், அது என்ன? நம்முடைய தோல், சருமம். புரியுதா? அதுக்கு அடுத்தது ஆகாச தத்துவம். ஆகாச தத்துவம் நம்முடைய காது, சவுண்ட். அடுத்தது ஜல தத்துவம், நாக்கு, சுவை. அடுத்தது பூமி தத்துவம், மூக்கு, வாசம். ஆக பஞ்ச ஞானேந்திரியங்களுடைய இயல்புதான் அக்னி. அக்னி என்ற மகாபூதத்தில் மெயின் கண்ணு. அது 12.5% நம்ம தோல், ஸ்கின். 12.5% காது, 12.5% நாக்கு, 12.5% மூக்கு. ஞானேந்திரியம் முடிஞ்சுட்டா? சார், அம்பாள் எப்படி படைச்சிருக்கா? எப்படி படைச்சிருக்கா? இங்க நான் சொல்லணும் ஒண்ணு. நான் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் அடோர் அண்ட் ஐ ரியலி சொல்ல முடியாது. இயற்கைய என்னால ரசிக்காம இருக்க முடியாது, பூஜிக்காம இருக்க முடியாது. நாங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து எதிர்த்த பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல ஒரு ஏசி இதுல ஒரு புறா முட்டை வச்சிருக்கு. 3 முட்டை. இது எத்தனை முட்டை தெரியல, பார்த்தா தெரியாது எனக்கு, பார்க்கலாம். நானும் போன 4 வாரமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த அம்மா புறா இப்படி எப்படி நகராம அந்த முட்டை மேலேயே உட்கார்ந்து இருக்கு. சார், ஒரு 4 வாரம் விடாம ஒரு இடத்துல உட்கார முடியுமா சார்? அது எப்ப வெளியே போகுது, எப்போ உள்ள வருது யாருக்குமே தெரியாது, தெரியல. இன்னைக்கு பார்த்தா 2 சின்ன குட்டி குட்டி ரெக்கைங்க, 3 புறா குஞ்சுங்க இங்க அங்க ரெக்கை வச்சுக்கிட்டு நிக்குது. அவங்க அம்மா புறா தன் ரெக்கைய தூக்குனா உள்ள போயிடுது. அந்த 3 இருக்கிறது தெரியல. அவங்க அம்மா கொஞ்சம் அப்படி ஓரமா போனா அந்த 3 சுத்தி சுத்தி வருது. எப்படி சார்? எப்படி இது? எனக்கு மேசிலிருந்து கண்களை தண்ணி தான் வரும். அம்பாள், என்ன என்ன கடவுளை, இது என்ன இறைவா, இது என்ன உன் படைப்பு, என்ன உன் தத்துவம்? புரியலையே. சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும் பூதத்தில் வீணலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம். ஆஹா, பற்பல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று. ஒண்ணுமே இல்லாம திருண்டு முட்டை இன்னைக்கு உயிர்ப்புடன் குட்டியே தெரியுது. அந்த குட்டியை தெரிஞ்சு நமக்குள்ள என்னவோ பண்ணுது. ஒரு பெண்மகள் 9 மாதம் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை கையை கால அசைச்சு ஒரு சிரிக்குது. அது சிரிக்குதுன்னு நினைச்சு சிரிக்கல, நமக்கு அது சிரிப்பா தெரியுது. அப்ப நம்மள என்னமோ பண்ணுது அது.
அந்த குழந்தை எழுத நமக்குள்ள பதறுது. அதனால் தான் பகவான் ரமணர் உணர்வை அணைய உணர்வே உறுதுணையா இருப்பதால் உணர்வே நாம் குலம் உந்தி பெற, உணர்வே நாம் உந்தி பெறன்னு முடிப்பார். உணர்வு தான் முக்கியம், உணர்வு தான் முக்கியம். அது போல இப்ப நம்ம பார்த்துட்டே வர்றோம். அக்னி தத்துவம் தான் நம்முடைய பஞ்ச ஞானேந்திரியங்கள். ஆகாச தத்துவம் ஜீவாத்மா அந்த கரணங்கள், வாயு தத்துவம் ஞானவாயு மற்ற பிராணங்கள், அக்னி தத்துவம் நம்முடைய ஞானேந்திரியங்கள். அப்படி வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்தது ஜல தத்துவம், அப்பு தத்துவம். அதுல 50% ரசம் ருச்சி, நம்முடைய ருசிக்கு பார்க்கறது நீர் தத்துவம் 50%. ஆகாச தத்துவம் சப்தம், சப்தம். ஏன் சப்தத்துக்கும் இந்த நீர் தத்துவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம சொல்றோம் காற்றுல வர்றதுனால ஆகாச தத்துவம் சப்தம்ங்கிறோம். இதுல தண்ணி எங்க சம்பந்தப்பட்டிருக்கு? இந்த உடம்ப பொறுத்து மட்டும் உங்க காதுல அந்த ஜவ்வுக்கு பின்னாடி ஒரு குளம் போல ஜலம் தானே இருக்கு. அதில் தானே அந்த 3 அழகான சாரி அறிவுக்கு அப்பாற்பட்டது. காதுல சப்தம் விழ ஒலி அலைகள் வர அந்த ஜவ்வு வைப்ரேட் ஆக அதை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி எலும்புங்க அது வந்து அந்த ஜலத்துல மூழ்கி இருக்க அது உங்க ஆடிட்டரி நர்வஸோட இணைஞ்சு ஒலிய உணரும். அங்கதான் ஜல தத்துவம் வருது. இதெல்லாம் நமக்கு புரியாது. 9 மாசத்துல அந்த இறைமை பண்றத இறைமை ஆனாதான் நமக்கு தெரியும். ஆக ஆகாச தத்துவம் சப்தம், ஜலத்துல ஆகாச சப்தம் ஆகாச தத்துவம். இப்ப ஜலத்துல வாயு தத்துவம் ஸ்பரிசம், ஸ்பரிசம். இங்க எங்க ஜல தத்துவம் வருது? வியர்வை சுரப்பிகள், வியர்வை. அந்த வியர்வை வரதுனால தானே தோல் அழகா இருக்கு. அதை இந்த பஞ்ச பரதேசிங்க அதை மூடி ஃபேர் அண்ட் லவ்லி அந்த குப்பை இந்த குப்பைன்னு இருக்கிற ஓட்டையில அடிச்சுட்டு நோய்வாய்ப்படுவாங்க. கேன்சர் ஏன் வராது? ஸ்கின் கேன்சர் ஏன் வராது? மனிதன் படைக்கப்பட்டது இயற்கையா. அவருடைய சீதோஷ நிலையை மெயின்டைன் பண்றதுக்கு தான் தோல் இருக்கு, வியர்வை சுரப்பிகள் இருக்கு. வேர்வை வெளியே வரணும், காற்று உள்ள புகணும். அதையெல்லாம் மடைச்சு தோல் மேல வேக்ஸ் மாதிரி பூசிக்கிட்டு நான் அழகா இருக்கேன்னு குப்பை இல்லை. எப்படி நம்ம ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கோம்? இயல்பா இருக்கக்கூடியதுக்கு இயல்பு மாறி போறோம். ஆக ஜல தத்துவத்தில் வாயு அதுதான் ஸ்பரிசம். அப்புறம் ஜல தத்துவத்தில் அக்னி அது ரூபம். எப்படி ரூபம்? எப்படி ரூபம்? உடம்புல தண்ணீர் அதிகமாகும் பொழுது உங்களுடைய அக்னி தத்துவம் குறைகிறது. அப்ப என்ன ஆயிடும்? நம்ம யுவர் வாட்டர் எலிமெண்ட் அதிகமாக அதிகமாக யுவர் கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் அஃபெக்டட். அந்த அக்னி தத்துவம் சரியாக இருக்க கிட்னி ஃபங்க்ஷன் they do wonderfully well. Everything is interconnected. ஆக ஜல தத்துவத்தில் அக்னியானது ரூபம். அப்பதான் நம்ம உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல காட்டி உடனே உடம்பு ஊதி போயிடும், இல்ல காட்டி ஒல்லி பிச்சான் மாதிரி. ஆக ஜல தத்துவத்துல அக்னி தத்துவம் பேலன்ஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜல தத்துவத்துல பூமி தத்துவம் வாசனை கந்தம். இதுதான் தன்மாத்திரைகள். அக்னி தத்துவம் பஞ்ச இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். ஜல தத்துவம் தான் வந்து தன்மாத்திரைகள், அதனுடைய இயல்பு. பூமி தத்துவத்துக்கும் நீர் தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி சளி பிடிச்சி எடுத்தன வாசனை தெரியாது, ருச்சி தெரியாது. Are you coming with me? Are you coming with me? உங்களுக்கு கோல்டு பிடிச்சிட்டு இருந்தேன், திருப்பதியில மூக்கண்ட வச்சுக்கிட்ட வாசனை தெரியாது, ரோஜா வச்சுக்கிட்ட வாசனை தெரியாது. Your water element is interconnected. அதாவது ENT சொல்றது, ear, nose, throat. Ear meant for sound, nose meant for smell, throat meant for your metabolism. Water element. புரியுது இல்ல? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிருத்வி, பூமி என்ற மகாபூதத்துக்கு வர்றோம். அந்த பூமிங்கிற மகாபூதம் தான் இதுதான் வந்து கர்மேந்திரியங்கள். பூமிங்கிற மகாபூதம் தான் சுக்கிலம் ஸ்ரோணிதம். ஆண்களுக்கு சுக்கிலமாகவும் பெண்களுக்கு ஸ்ரோணிதமாகவும் இருக்கக்கூடியது பூமி தத்துவம். எவ்வளவு அழகுங்க! பூமி தான் இங்க படைக்குது.
பூமி தானங்க படைக்குது. பெண்மையை பூமியாகவும் ஆண்மையை அதில் விதைக்கும் விதையாகவும் தான் இலக்கியங்கள் சொல்கின்றன. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரொம்ப முக்கியம். பூமியில இத்தினோண்டு நெல்ல விதை நல்லா ஊன்றுனா அடுத்து 2வது 3வது நாள் குட்டியோண்டு நாத்து வருதோ இல்லையோ, 2 இலையை எப்படி பார்த்துட்டு வெளியே வருது. பூமி தத்துவம் தான் உங்களுக்கு உயிர்ப்பு, படைக்கும் ஆற்றலை பெற்றது. அதனால தான் பூமியை நம்ம அம்மா சொல்றது. தாய்மை ஒப்பிடணும். நாம அம்மா பூமி தாயே அப்படின்னு நம்ம வணங்குறோம். ஏன்னா நமக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்துக்கிட்டு தன்னுடைய மடியிலையும் பத்திரமா வச்சிருக்கோம். ஆக பூமி தத்துவத்தில் சமஷ்டி உங்களுடைய இந்திரியங்கள் சுக்கிலம் சோனிதம். அதுக்கு அடுத்தது பூமியினுடைய நீர் தத்துவம் உங்களுடைய ஜெனிட்டல்ஸ். பூமியினுடைய நீர் தத்துவத்தில் எஸ்டி 12.5% உங்களுடைய குறி ஆண்மை பெண்மை. அவை 2 வேளை இருமை நிலைகள் இருப்பதனால் தான் இந்த உலகில் படைப்பு தொடர்ந்து நடக்கிறது. எப்படி பூமி தாய் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் நமக்கு படைத்து அருளுகிறாளோ அதை போல நம்முடைய உடம்பில் அந்த குறி என்ற உறுப்பு இருப்பதனால் தான் இந்த இருநிலை உண்டாகி படைப்பு என்ற ப்ரோக்ரியேஷன் இட் ஹேப்பன்ஸ். தென் பூமி என்பதில் தேயோ அக்னி தத்துவம் என்ன? கால்கள், பாதங்கள். நம்முடைய உடம்புல உஷ்ணமும் நல்லா சரியா இருக்கச்சுதான் நம்மளால வேகமா நடந்து போக முடியும், அழகா நடந்து போக முடியும். சொல்றோமோ இல்லையோ? அந்த எலிமெண்ட் போறப்ப முடக்கவாதம், பெராலிசிஸ். ஏன்னா அங்க வாட்டர் எலிமெண்ட் அதிகமாகி அக்னி தத்துவம் குறையிறது. ஆக அக்னி தத்துவம் டைரக்ட்லி கனெக்டட் வித் யுவர் லெக்ஸ். கால்கள் நல்லபடியா இருக்கணும்னு உங்க அக்னி தத்துவம் சரியானபடி இருக்கணும். அதுக்கு அடுத்தது பிருத்திவியில் வாயு. வாயு என்பது கைகள். கைகள் நல்லா இயங்கணும்ன்றப்ப அது வாயு தத்துவத்துடன் சம்பந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது பூமி தத்துவத்தில் ஆகாச தத்துவம், வாக்கு, பேசுதல். பேசுதல் அந்த பேச்சுக்கு தான் அப்படியே வோக்கல் கார்டை ஆக்டிவேட் பண்ணி நாம பேசுறோம். ஆக பஞ்சீகரணத்தை இப்போ அழகா பார்த்தோம். சோ பஞ்சீகரணம் என்பது ஒரு மகாபூதம் 50%, மற்ற 4 பூதங்களும் அதனுடைய பகுதிகள். இந்த மகாபூதம் தான் சமஷ்டி, அதனுடைய 4 பாகங்கள் வியஷ்டி. அது ஆகாச தத்துவத்துல அந்த கரணங்களாகவும் ஜீவாத்மாவாகவும் இருக்கு. வாயு தத்துவத்துல யான வாயுவாகவும் மற்ற 4 வாயுக்களாகவும் இருக்கு. அக்னி தத்துவத்துல நம்முடைய கண்களாகவும் மற்ற 4 ஞானேந்திரியங்களாகவும் இருக்கிறது. அப்பு தத்துவத்துல 5 ஞானேந்திரியங்களின் தன்மாத்திரைகளாக இருக்கும். பிருத்வியில நம்முடைய கர்மேந்திரியங்களாக இருக்கும். ஆக இன்னைக்கு நம்ம பஞ்சீகரணம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். சப்த தாதுக்கள் என்று பார்த்தோம். இது நல்லா உள்வாங்கிக்கணும். நம்ம நிதானமா போனாலும் நம்மளை பத்தி நமக்கு தெரியணும். இந்த கண்ணு என்ன பண்ணுது, கண்ணு என்ன பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு தெரியல, கண்ணு பார்வை மங்களா வருது. வாங்க கூடவே நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ வயசாகுது, 73 வயசாகுது, கண்ணு சரியா தெரியல. கண் டாக்டர் போனா அவர் லென்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு. அவர் எது லென்ஸ் இன்க்ரீஸ் பண்றாரு? அவர் பிராக்டிக்கலா பாக்குறாரு. ஏதோ சினிமாவில் விவேக் பெருசா போடுவான், இது படிங்க தெரியல, பெரிய ஆவா போடும், படிங்க தெரியல, பெரிய ஆவா போட்டு கண்ணு பார்த்து தெரியல, ஏயா தெரியல, நான் படிக்கலமா. அது வேற விஷயம். ஆனா டாக்டர் என்ன பண்றாரு? he adjusts the lenses so that already existing your eye lens activated by your சிசிலி தசைகள் அதுதான் பண்றாங்க. பட் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியாதா? முடியும். எப்படி பண்ண முடியும்? உங்களோட டைரக்ட்லி அக்னி கனெக்டட் அக்னி தத்துவம். சூரிய நாடி, சூரிய முத்ரா பண்ணிட்டே இருக்கும். அண்ட் தினம் காலம்பரை எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு பெருசா நமஸ்காரம் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்போஸ் யுவர் மிடில் ஆப்லகான்ட் அண்ட் யுவர் ஹெமிஸ்பியர் பின்னாடி இருக்கோ இல்லையோ, இதை நீங்க யூ ஹாவ் டு செரிபெல்லம், செரிப்ரம், செரிபெல்லம், அதை பகவானை கட்டு பின்னாடி நின்னுக்கோங்க. ஒரு 3 சுத்தம் உங்களை செல்ஃப் சர்க்கம்புலேஷன் உங்களை நீங்க சுத்தி பகவானை கண்ணார பாருங்க. அந்த சீக்கிரம் காலை எதிர்ச்சி அந்த பகவான கண்களை பாருங்க. யுவர் ரெட்டினா வில் பி ஸ்ட்ரெங்தன். எல்லாமே இயற்கையை வாரி வழங்குறார். யூ ரிமைன் பிளைண்ட் டு இட்.
That's our folly, not that of nature. You have got to, அதான் படிப்பறிவு பட்டறிவு, அனுபவத்தலைவர் அறிவு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவ. ஆக கண்கள் நல்லா வேலை பண்ணணும்னா அக்னி தத்துவம் நல்லா வேலை பண்ணணும். அக்னி தத்துவத்தை நல்லா வேலை பண்ணணும். உடம்பு தினம் யோகா பண்ணுங்க, இல்லையா கொஞ்சமாவது கையை கால அசைங்க, வாக்கிங் போங்க, சூரிய பகவானை பாருங்க, சூரிய முதிரை வச்சுக்கோங்க, பிரச்சனையே எல்லாமே கண்ணு தெரியும். அப்கோர்ஸ் அந்த தசைங்கிற ஊன் உடம்பு என்பது இது யாத்தனா சரீரம். எப்பவுமே சொல்லும், இது கர்மா பாத்திரம், அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அதுக்காக 90 வயசு இந்த கண்ணு திறன்னு இந்த சூரிய பகவானை பார்த்தா சரி, குட்டிக்கரணை போட்டாலும் கண்ணு தெரியாது, அது வேற விஷயம். ஏஜிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஆனா கூடமான வரைக்கும் யூ கேன் போஸ்ட்போன் தட். ஆர் யூ கமிங் வித் மீ? யூ கேன் போஸ்ட்போன் த ஏஜிங் ப்ராசஸ். இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு பாரமா இல்லாம இருக்கும். அதுதான் முக்கியம். இப்ப எத்தனை பேர் இப்ப காலப்பிறந்து பேசிட்டு இருக்கேன், இல்ல எப்படா போய் சேருவாங்க? ராத்திரி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, தூக்கமே இல்லையே. பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வேலையில ஒரு சலிப்பு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கடமைகள் முடிச்சோமா? நான் இருக்கிற ஸ்டேஜ்ல ஒண்ணு எனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு மற்றவாளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச கொஞ்சோண்டு நாலேஜ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கிறது, இதுதான் என் வேலையை. எனக்கு கடமைகள் முடிஞ்சது, கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்கிறாரு, போயிட்டே இருக்காரு. இப்போ நானு இத பார்க்காம டிவியை பார்த்துட்டு டிவி சீரியல்ல பார்க்க கூட கிடையாது. டோன்ட் கெட் அடிக்டட் டு இட். ஐயோ மணி 12 ஆச்சே, அந்த சீரியல் வருமே. ஒரு படத்துல வடிவேல ஆட்டோ டிரைவரா இருப்பான். ஒரு 4 லேடிஸ் அடிச்சு பிடிச்சி, ஐயோ பிரசவ மாட்டு தெரியலையே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களே, ஐயோ என்னாச்சு தெரியல, திடீர் தேவான்னு அடிச்சு பிடிச்சிட்டு போவாங்க. அவன் எந்த ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரி ஒரு அட்ரஸ் சொல்லுவான். ஒரு அட்ரஸ் அவங்க வீட்டுல உள்ள நுழையிற, என்னடி நேத்திக்கு அவன் அட்மிட் ஆனாலே என்னாச்சுங்கிறப்ப அது டிவி சீரியலா இருக்கும். இது தமாஷா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம். பட் ஐ am seeing so many people getting addicted and I see that. நீ சன் டிவில வர்ற சீரியல் நீ பார்த்துன, உன்னுடைய பிரதரோட மனைவிய இப்ப விஜய் டிவில அது ஓடுது, அதை போடுங்க. அது ஒண்ணு போதும் உங்க மனசை சஞ்சலப்படுத்துறது. நான் சன் டிவி பாக்குறேன், இவ இப்போ விஜய் டிவி கேட்கிறாள். எனக்கு சுதந்திரமே இல்லையா? இன்னும் குப்படா தொடங்கிங்க. The mind will go on multiplying your thought process. அதனால்தான் இந்த பஞ்சீகரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த கரணங்களை, ஞானேந்திரியங்களை, தன்மாத்திரைகளை, நம்முடைய கர்மேந்திரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ற ஒரு டீப் நாலேஜ் will dawn in each and every one of us. இப்போ சாந்தவல்யமும் சரி, உமா ரவிசங்கரும் புதுசா வந்திருக்காங்க. நீங்க இஃப் யூ வாண்ட் டு டேக் மை நோட்ஸ், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க இமெயில் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க. நான் அந்த இமெயிலுக்கு I shall forward what all the notes I have taken that from that of the ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம். நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டாக்கும் இன்ட்ரோவும் ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் அனுப்பிச்சேன். அருண் ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்கள் தெரியுது, எனக்கு லிஜிபிளா இருக்குங்கிற அப்படி. அதே போல நான் அதை போட்டோ எடுத்து உங்க எல்லாருக்குமே சப்ளைட் பண்றேன். யாம் பெற்ற இன்பம் பெருகிய மையம், எனக்கு என்ன தெரியுதோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இதோட போதும். பஞ்சீகரணம், சப்த தாதுக்கள் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம உடம்புக்கு சப்த தாதுக்களை பேலன்ஸ் பண்றது, எப்படி பஞ்சீகரணம் நமக்கு உபயோகப்படுத்துகிறது, அறிவுபூர்வமா நாம பார்த்து இந்த அற்புதமான வீணை அம்பாள் கொடுத்த இந்த உடம்ப கோவிலா மதிச்சு, மற்ற எல்லாருடைய உடம்பையும் கோவிலா மதிச்சு நாம வாழ கிருஷ்ணனுக்கு போதும். வேற எதனா நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு யூ கேன் ஷேர். சார், வாதா பிதா கஃபா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வாதா பிதா கஃபா இல்லையா? வாதா பித்தா கஃபா. வாதா என்பது டோட்டலி வித் தி ஏர் எலிமெண்ட். மெயின் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? ஆகாச தத்துவமும் காற்று தத்துவம் சேர்ந்தது வாதா. அக்னி தத்துவம் பித்தா. அடுத்தது வாட்டர் எலிமெண்ட் அண்ட் எர்த் எலிமெண்ட் இஸ் தி கஃபா. புரியுதுங்களா? அது நீங்க பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யுவர் வாட்டர் எலிமெண்ட் உங்களுடைய ஏர் எலிமெண்ட் அண்ட் ஆகாச தத்துவம் பாத்தீங்கன்னா that will be controlling all your internal organs, isn't it? Directly connected with your kapha.
அதான் சொல்றோம், நெஞ்சில கபம் பிடிச்சிக்கிட்டுங்கிறோமோ இல்லையோ, மூச்சா வரலப்பா கபம் பிடிச்சிக்கிட்டு, அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்க ஆகாச தத்துவத்தையும் ஏர் எலிமெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இஸ் வெரி ஈஸி அருண். யுவர் ஆகாச தத்துவம் அண்ட் ஏர் தத்துவம், யுவர் சுஷுப்தா அண்ட் யுவர் அனாஹதா, isn't it? அது கஃபா, கபம் பிடிச்சிக்கிறது சொல்றோமோ இல்லையோ. கஃபால இருந்தா காஃப்ங்கிறது வேர்டு வந்திருக்கு இல்லையா? கஃபா. வெரி குட், வெரி குட். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்க தொப்புள் வந்து அக்னி, வயித்தறிச்சலா இருக்கிறோமோ இல்லையோ, மெட்டபாலிசம், டைஜஷன். அடுத்தது கீழே வாட்டர் எலிமெண்ட், எர்த் எலிமெண்ட், வாதா. சார் வாதம் வந்துட்டு சார், முடக்குவாதம், பக்கவாதம் சொல்லுவாங்க. இவர் இப்படி வேணா வச்சுக்கோங்க, கஃபா பித்தா வாதம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும், கஃபா பித்தா வாதம். இதுதான் நம்முடைய ஆயுர்வேதா பேசிஸ். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் வாதா பித்தா கஃபா கொஞ்சம் இங்கிலீஷ்ல எனக்கு எழுதி அனுப்புங்க சார். few lines please. தாராளமா. கேட்கறதுக்கு ஆளுதான், பேசுறதுக்கு குறைச்சல. I am there to serve you all. I am there to share things what I have understood and assimilated. I would like to share with you as a mother. That's it. நாளைக்கு இந்த knowledge should go. பார்த்தோம்னா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க சார். இப்ப வர வர நம்மளையே மத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அப்பா அம்மா பெத்து போட்டுறாங்க, அடுத்தது கிரட்சியில போட்டுலாம், பையனு ப்ரீ கேஜில போட்டுலாம். They shift the responsibility. It is sheer nonsense. We are deteriorating day by day. நம்ம பொறுப்பை மத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஜாலியா இருக்கோம். அந்த காலத்துல அம்மா வீட்டு தலைவி, வீட்டுல எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துப்பான். அப்பெல்லாம் டியூஷன் போறதுங்கிறது கேவலம். நல்லா ஸ்கூல்ல படிக்கச்ச மக்கு பசங்க தான் டியூஷன் போவாங்க. ஏன்னா அம்மா சொல்லிக் கொடுப்பா, அக்கா சொல்லிக் கொடுப்பா. டியூஷன் பண்ண அவன் சரியா படிக்கலன்னு அர்த்தம். இப்ப எடுத்த உடனே டியூஷன் போட்டுறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்முடைய உறவுகள் சீர்படுத்த உங்க பொண்ணோ உங்க பையனோ உங்க மகனோ உம்மன் இருந்தா இமீடியட்லி யூ டேக் டு சைக்கியாட்ரிஸ்ட். நான்சென்ஸ். நீ பேசி தீர்த்துக்க மாட்டேன். அப்பா மேல பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை, பொண்ணு மேல பையனுக்கு நம்பிக்கை இல்லை, அப்பா மேல பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை, பையன் நம்பிக்கை. உறவு முறைகள், யூ ஆர் ஷிஃப்டிங், யூ ஆர் கெட்டிங் ரீட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Responsibilities are taken, not given. Responsibility gives you the power. Very, very important. Very, very important. நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றும், இன்னைக்கு சாப்பாடு பண்ண முடியலையா, கேட்டரிங் ஆர்டர் பண்ணிடும், சாப்பிடலாம். ஏன் கேட்டரிங்? டாக்டர் மூக்கு அழிச்சு அடப்பா இருக்குது, டோன்ட் வரி, கோ டு டாக்டர். We are losing touch with our own beautiful temple of the body in which we have to live. ஓன் உடம்பே ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவன். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கு. அற்புதமான திருமணம். அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் எடுத்துட்டு பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏஜென்சியும் இருக்கு. Here I need to quote one thing. Way back in 1999 நினைக்கிறேன். அப்பதான் என் சின்ன பொண்ணு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றான், அமெரிக்காவுக்கு போற பாஸ்போர்ட். அப்பதான் நான் தான் கூப்பிட்டு சாஸ்திரி பவனுக்கு. எனக்கு அப்பவே தோணுது, நமக்கு எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஒரு 50 பக்கம் இருக்குது புக் மாதிரி. இதெல்லாம் யாரா ஃபில் பண்ணுவாங்க? ஏமா பொருணி, நம்ம வந்து இது அங்கேயே ஏஜென்சில இருக்காங்க, ஏஜென்சிக்கு சொல்லிடலாம், பணம் கொடுத்துட்டா அவனே அப்ளை பண்ணிடுவான், நீ இன்டர்வியூ மட்டும் போயிட்டு வந்த போறேன்டான்னு. She refused. Till date I am very feel proud of my younger daughter. அவ ஒத்துக்க மாட்டான் ஈஸியா. இன்னைக்கும் she is a project leader. அவ தான் எடுத்துட்டு இப்பவும் she remains analytically. அவளே உட்கார்ந்தா பக்கத்துல உட்கார்ப்பான்னா, we spent 1 hour. அவளே எல்லா பேஜும் ஃபில்அப் பண்ணா, அவளே இன்டர்வியூக்கு போனா, அவளே இன்டர்வியூ கிளியர் ஆகி வந்தா, பாஸ்போர்ட் ஆபீசர் கிட்ட வர வரைக்கும் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணப்ப she appreciated. அப்போ ஒரு லேடி இருந்தாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர். இது 21 days ஆகுமா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க போலீஸ். அப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருந்தா யூ வில் கெட் தி பாஸ்போர்ட்னாங்க. சார் இன்னைக்கு எனக்கு பிரமிப்பா இருக்கு சார்.
இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டை மாத்தணும்னு யார்கிட்ட கொடுத்தா அந்த வேலை நடக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். அந்த ரேஷன் டி நகர்ல போய் எவன்டா கியூல நின்று இதை மாத்துவான், அதுக்கு இந்த ஏஜென்சி இருக்குது, காசை கொடுத்தோமா வேலையை முடிச்சுக்கலாமா அப்படின்னு திங்கிங் போகுது. நம்ம லைஃப் பேட்டர்ன் இஸ் சேஞ்சிங் லைக் தட். இட்ஸ் நாட் ஓன்லி யுவர் இன்கெப்பாசிட்டி, இட் இஸ் தி காம்ப்ளிகேஷன் மேட் by the government agency also, machinery, and the people who resort to all the illegal bribing. பணம் கொடுத்தா காசு முடியும். நீ நின்று ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போங்க சார், அடுத்த வாரம் வருவாங்க, ரைட் ஃப்ரம் யுவர் ஓட்டர் ஐடி. அதனால வாழ்க்கை முறையே மாறி. எனிவே forget about it. கலிகாலங்கிறது கடைசியில் அங்கதான் வந்து முடியும், கலிகாலம் சாரும். ஆனால் கூடுமான வரைக்கும் நாம இந்த உடம்புல எங்க இருக்கோம், நம்ம என்ன இது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்ப அட்லீஸ்ட் ஒரு 70, 80, 90 வயசுக்கு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். மற்றவாளுக்கு பாரமா இல்லாம இருக்கும். ஏதோ போய் கண்ணு மூடி தூங்கினார் சார், போய் சேர்ந்தார் சார், சரி. நிஷா யோசிச்சுட்டு இருக்கா, அப்பா என்னென்னமோ சொல்றாரு. இல்லப்பா, புரியுதுப்பா. இதே மாதிரி இந்த ஃபேக்ட்ஸோட வந்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. கொஞ்சம் அப்படியே பிசியாலஜியும் மிக்ஸ் பண்ணி ஆயுர்வேதாவும் போட்டு. ஓகே, ஜெய் குருதேவ். அடுத்த வாரம் பார்க்கலாம் சார். நீங்க சொன்ன அந்த பிருத்வி முத்ரா அண்ட் பிராண முத்ரா பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். இல்ல எஃபெக்டிவா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேச்சு கேட்க. இந்த கோயில் அம்மாள் கொடுத்த உடம்புமா இந்த கோவில். நம்ம கோவிலுக்கு போறோம், கோவில போற எல்லாம் சுத்தமா இருந்தா தானே கோவில் நம்ம போவோம். குப்பையும் கூட மறந்து யாருன்னா கோயிலுக்கு போவாளா? அது போல நம்ம ஆன்மா இருக்கக்கூடிய இந்த கோயிலை பத்திரமா பார்த்துக்கணும், மற்ற கோயிலையும் மதிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவன் நல் பூஜை உந்தி பெறன்னு பகவான் சொல்ற. நீ கோயிலை போய் சுத்தி பிரயோஜனம் இல்லடா, உன் கண்ணத்துல நடமாடக்கூடிய கோயில்கள் நடந்து போயின்னு வந்துட்டு இருக்கு, அதுல இருக்கிற கடவுளை பாரு. அது போதும் நான் சொல்லல, பகவான் ரமணர் சொல்றார். எண் உரு யாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல். வழிபடல். இஷா எதிரில் வர்றா, கண்டு சௌக்கியமா இருக்கியாடா, எல்லாம் வீட்டு சௌக்கியமா இருக்காங்களா, அவளை வந்து நான் ஒரு பெண், ஒரு தாய்மை தெய்வமா நான் வழிபடணும். ஐ ஷுட் அப்ரோச் வித் பிரேயர்ஃபுல்னஸ். அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, சரிடா தாங்க போயிட்டு வா, பினிஷ். எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜை உந்தி பெற. அப்ப அந்த நிஷாவுக்குள்ள இருக்கிற தெய்வம், ஆஹா அப்பா என்ன எவ்வளவு கரிசனமா என்கொயர் பண்றார், என்னை பத்தி விசாரிக்கிறார், ஆஹா அப்பா பேசுற சந்தோஷமா இருக்கே, அந்த சந்தோஷம் நிஷாவுடைய இதயத்துல உணர்வு பூர்வமா இருந்தோ இல்லையோ, அதுதான் இறைவன், அதுதான் இறைவன். The expansion is the divinity, the contraction is death. அதனால்தான் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், சொற்கள் எல்லாம் ஒருத்தருக்குள்ள விரிவாக்கத்தை ஏற்படுத்தணும், சுருக்கத்தை ஏற்படுத்தணும். சுருக்கத்தை ஏற்படுத்துறது ஜெய் குருதேவ். வாய்க்கு ஒரு ஜிப் போட்டுக்கோங்க, ஒத்து வராத கேஸ் ஜெய் குருதேவ் சொல்லிட்டு வந்துருங்க. தப்பிச்சுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா எஸ் நோ ஆமா பார்க்கலாம் அப்படின்ட்டு கழுவுற மீன நழுவேற மீனா வாங்க. டோன்ட் கெட் ரியாக்டட், டோன்ட் ரியாக்ட், இன்டராக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாமியார் மாமனார்லாம் விட்டுட்டு ஓடி போக முடியாது, அவங்க அதே வீட்டுல இருப்பாங்க, அவங்க இல்லாததெல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்ட்டு மொழியில நடிக்கலாம். Don't react. Very important. That's a way of life. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Good day, sir. Good day, sir. Thank you.